இப்போ கொஞ்ச நாட்களாக இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பெரிய பேச்சு பொருளாக ஆகிட்டு இருக்குதுங்க. இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது என்ன? உண்மையிலேயே இந்த எலெக்ஷன் கமிஷன் நம்முடைய ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்காக இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை இந்த எஸ்ஐஆர் மூலமாக உண்மையிலேயே ஏதாவது நன்மைகள் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உட்பட கிட்டத்தட்ட 9 மாநிலங்கள்லையும், புதுச்சேரி உட்பட மொத்தம் 3 யூனியன் பிரதேசங்களிலுமே இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதன் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன். இது ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மாநிலங்களிலுமே தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் உங்கள் வாக்காளர் பட்டியலில் ஏதாவது சின்ன திருத்தம் பண்ணணும், உங்கள் பெயரில் மாற்றம் செய்யணும், அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் புதுசாக ஆட் பண்ணணும், இல்லை யாராவது ஒருத்தரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது எல்லா வருஷமும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த சிறப்பு சுருக்க திருத்தம் மூலமாக நீங்கள் இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த எஸ்ஐஆர் மூலமாக என்னாச்சு அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நடந்த பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி அங்கே எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 6% வாக்காளர்கள் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக தான் பல அரசியல் கட்சிகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் மேலே ஏகப்பட்ட எதிர்மறையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க. நாம் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல டீட்டெயில்டாக பார்த்துருவோம். இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது எல்லா வருஷமும் நடத்தப்படாதுங்க. எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத நடத்துவாங்க. தமிழ்நாட்டில் 2002, 2005 இந்த காலகட்டத்தில் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டுச்சு. இந்த எஸ்ஐஆரில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாக்காளர் பட்டியல் இருக்கிற எல்லா வாக்காளர்களுமே புதுசாக ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கணும். அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பித்து அது சரி பார்த்தா மட்டும்தான் உங்களுடைய பெயர் அந்த வாக்காளர் பட்டியலில் வரும். இப்போ இது ஒரே சமயத்தில் எடுத்து அதோட முடிவை கொடுத்துட முடியாதுங்க. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 கட்டமாக இந்த எஸ்ஐஆரை நடத்த போகிறாங்க. இப்போ என்னென்னா, இப்போ 2025 இந்த வருஷப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 6.36 கோடிகளாக இருக்குது. இப்போ இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டதுக்கு அப்புறமா எவ்வளோ வாக்காளர்கள் புதுசாக ஆட் ஆகிறாங்க, இல்லை எவ்வளோ பேர் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பிப்ரவரி மாதம் தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 7ஆம் தேதி முடிவடையும். அந்த பிப்ரவரி 7ஆம் தேதி கடைசியாக இறுதிக்கட்ட வாக்காளர் பட்டியலை எலெக்ஷன் கமிஷன் அறிவிப்பாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது 5 கட்டமாக நடக்க போகுதுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் வீடு வீடாக வாக்குச்சாவடி அலுவலர்கள் அந்த ஃபார்மை கொடுத்து ஃபில்லப் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 9ஆம் தேதி ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாக்காளர் பட்டியலில் ஏதாவது பெயர் சேர்க்கணும், இல்லை வேறு ஏதாவது ஆட்சேபனை தெரிவிக்கணும் அப்படின்னா நீங்கள் டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீங்கள் தெரிவித்த அந்த கருத்துக்கள் மேலேயும் இல்லை புகார்கள் மேலேயும் விசாரணை அப்புறம் சரிபார்த்தல் எல்லாமே டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இந்த விஷயம் எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறமா இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்படும். இப்போது 5 கட்டமாக நடக்கும்னு சொல்லிட்டோம். ஒவ்வொரு கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஒவ்வொரு வீட்டுக்குமே வருவாங்க. அதுவும் ஒரு முறை கிடையாதுங்க, 3 முறை வருவாங்க. நீங்கள் முதல் முறை வரும்போது அவங்க வீட்டில் இல்லைன்னா கூட 2வது முறை வருவாங்க. அப்பயும் இல்லைனாலையும் 3வது முறை வருவாங்க. ஒவ்வொரு முறை வரும்போதுமே அவங்க அந்த ஃபார்மை கையிலே எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஃபார்ம் உங்கள்கிட்ட கொடுத்து ஃபில் பண்ண சொல்லி அவங்க வாங்கிட்டு போவாங்க. அவங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபார்ம் கொடுத்ததுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பையுமே உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அடுத்து 2வது கட்டம் என்னென்னா, டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்குமே அந்த படிவங்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்குவாங்க. இந்த படிவங்களில் ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் அதற்கான விளக்கங்கள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குதுங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா டிசம்பர் 9ஆம் தேதி அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதுக்கப்புறம் 3ஆம் கட்டமாக அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் யாராவது ஒருத்தரோட பெயர் விடுபட்டிருந்தாலோ இல்லை வேறு யாராவது ஒருத்தரோட பெயர் தவறு ஆட் பண்ணியிருந்தாலோ எல்லாருமே அவங்க ஆட்சேபனை தெரிவிக்கலாம். இப்போது இந்த 3ஆம் கட்டத்துக்கு மேலே தான் நீங்கள் புதுசாக ஒருத்தரை ஆட் பண்ணணுன்னா அப்போ தான் ஆட் பண்ண முடியும். இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களுமே ஆல்ரெடி வாக்காளர்களாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை பொருந்தும். இப்போது 3ஆம் கட்டமாக புதுசாக வாக்காளர்கள் சேர்க்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் 4ஆம் கட்டமாக அந்த வாக்காளர்கள்கிட்ட இருந்து பெறப்பட்ட அந்த முறையீடுகள் மேலே சரியானபடி ஆய்வு நடத்தி கடைசியாக 5ஆம் கட்டமாக பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இப்போ நம்ம வாக்காளர்கள் என்ன செய்யணும்? இப்போது நம்ம வாக்காளர்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குங்க.
இப்போ நான் வந்து வெளியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் வெளியில் வந்து படிக்க போயிருக்கிறேன். இப்போ நான் எப்படி அங்கே போயிட்டு நான் என் கைப்பட அதை ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்காக எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வரலனா கூட பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தர் உங்கள் சார்பாக அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும். மொத்தத்தில் ஒவ்வொரு வாக்காளருமே ஒரு புதுசாக ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கணும். நீங்கள் நேரில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக வேறு யாராவது உங்கள் குடும்ப உறுப்பினர் அந்த விஷயத்தை செய்யலாம். இப்போ இரண்டாவது கேள்வி என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரே ஊரில் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்கிற அந்த அட்ரஸ் இல்லாமல் வேறு ஒரு அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் புதுசாக இருக்கிற அந்த அட்ரஸில் யார் வராங்களோ அவங்க கிட்ட தான் நீங்கள் படிவத்தை சப்மிட் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் நாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இதுக்கப்புறம் என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குது, இந்த சிக்கல்கள் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ யாராவது ஒருத்தர் நிரந்தர முகவரி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர் ஐடியில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போது அவங்க வேறு எங்கேனா செட்டில் ஆகிருந்தாலோ வெளிநாட்டிலையோ எங்கேயும் செட்டில் ஆகிருந்தால் அவங்க இந்த முகவரிக்கு வராமலே இருந்திருந்தாங்கன்னா வச்சுங்களேன், அந்த வாக்குச்சாவடி அலுவலர் அந்த முகவரிக்கு போய் பார்ப்பாரு. கிட்டத்தட்ட 3 முறை போய் பார்ப்பாரு. அப்போவுமே அவங்க இல்லை அப்படின்னா அவங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலிருந்து ரிமூவ் பண்ணிவிடுவார். இப்போ ஒருவேளை அவங்க பெயர் ரிமூவ் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் அவங்க பெயர் வராது. அதுக்கப்புறம் அவங்க புதிய முகவரியிலிருந்து அவங்க கேட்குற அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு புதுசாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் அவங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும். இப்போது என்னென்ன ஆவணங்களாக கொண்டு வரலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது என்னென்ன ஆவணங்களாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டையுமே எலெக்ஷன் கமிஷன் அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. இப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தாங்க, இந்த எஸ்ஐஆர் மூலமாக யாருக்கும் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாதுங்க. இது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 2004 அந்த காலகட்டத்தில் தான் முன்னாடி எஸ்ஐஆர் நடத்தப்பட்டுச்சு. இப்போ 20 வருஷமாக ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். நிறைய போலி வாக்காளர்கள் கூட இதில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் இப்போ நடத்தப்படுது. இந்த எஸ்ஐஆர் மூலமாக உண்மையான வாக்காளர்களுக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. அவங்க அந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும், அவங்களோட ஓட்டுரிமை கண்டிப்பாக பாதுகாக்கப்படும். அதனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. நீங்கள் அந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க. அப்படியும் இல்லை, ஒருவேளை உங்கள் பெயர் நீக்கப்பட்டிருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, மறுபடியும் நீங்கள் முறையீடு செய்யலாம். அப்படி முறையீடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பெயரை மறுபடியும் வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்குவாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.